மத்தேயு 18வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்துல. மத்தேயு 17வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தான் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ரொம்ப முக்கியமான சில காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, கல்வாரி சிலுவைக்கு போறாரு கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது. ஆனா இது என்னன்னா, அந்த சீஷர்களுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். ஏன்னா 17வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, விசுவாசத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறாரு. 24ல இருந்து 27 வரைக்கும் நம்ம எப்படி பரலோக குடியுரிமை உள்ளவங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல எப்படி மனத்தாழ்மையோடு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியும் என்று, அடுத்த 5ல இருந்து 9 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தாம இருக்க வேண்டும், அடுத்து எப்படி நம்ம ஒரு சீர்திருத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து அதற்கு பின்பாக நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு 19வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள்ல திருமணம், விவாகரத்து, மறுமணத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறாரு. 11ல இருந்து 15 வரை வரைக்கும் எப்படி பிள்ளைகளை பழக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக, 16ல இருந்து 22 வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் இதை எப்படி பார்த்து கொள்ளணும்னு, அடுத்து நம்மளுடைய பொசிஷன் அண்ட் சர்விங் என்று சொல்லக்கூடியதாக, அடுத்து நம்மளுடைய மன உருக்கம். 21வது அதிகாரத்துல வெற்றி பவனியா எருசலேமுக்குள்ள போறாரு, அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சு போறாரு. இந்த காரியம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கல. இந்த 17வது அதிகாரத்துல இருந்து 20வது அதிகாரம் வரை உள்ளது மாத்திரம் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுல இந்த 18வது அதிகாரம் இன்னும் முக்கியமான ஒரு காரியம். நீங்க இந்த புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதாவது மத்தேயுனுடைய குறிக்கோள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ராஜா. இயேசு கிறிஸ்து ராஜா. 1வது அதிகாரத்துல அவருடைய பிறப்பு ஜீனியாலஜி என்று சொல்லக்கூடிய அவருடைய வம்ச வரலாறை சொல்லி அதன் மூலமாய் அவர் ராஜா என்று சொல்லக்கூடியதா. 2வது அதிகாரத்துல என்ன, கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் இவர்தான் அந்த ராஜா என்று சொல்லக்கூடியதா. 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் நான் வரப்போகிற ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வழி ஆயத்தம் பண்ணி இவர்தான் ராஜா என்று சொல்லக்கூடியதா. 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சாத்தான் அவரை சோதித்து இவர் ராஜா என்று நிரூபிக்கக்கூடியதா. அடுத்து 5வது, 6வது, 7வது அதிகாரத்துல அவர் என்ன ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை குறித்து, என்னுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பிரசங்கத்தை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு, இது நான் சொல்றது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை என்ன என்பதை காட்டுவதற்காக 8வது 9வது அதிகாரத்திலிருந்து 9 அற்புதங்கள் மாத்திரம் செய்து அவர் எப்படி தான் என்னுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் இது, என்னுடைய ராஜ்யத்தின் வல்லமை இது என்று சொல்லக்கூடியதா காட்டி கொடுத்துட்டு 10வது அதிகாரத்தில் தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுப்பிச்சு வைக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல அவருடைய நிராகரிப்பை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 13வது அதிகாரத்துல நான் ராஜாவா வந்தேன், நீங்க நிராகரிச்சிட்டீங்க, நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை குறித்து 8 ஓமானங்களா இந்த இடைப்பட்ட காலம் எப்படிப்பட்ட காலமா உலகத்துல இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறார். நீங்க நல்லா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இது மேலான கண்ணோட்டம் இருந்தாதான் இதனுடைய தாக்கம் நமக்கு சரியா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன், திரும்ப ராஜாவா வரப்போறேன், வருகிற வரைக்கும் இந்த பூமியில என்ன நடக்கும், என்ன காரியங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த 8 ஓமானங்கள் மூலமா சொல்லி கொடுத்துட்டு, இப்ப 16வது அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன். 16வது அதிகாரம் 18வது வசனத்துல ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என்னுடைய சபையை கட்டுவேன் சொல்லிட்டு அந்த சபையில எப்படி இருக்கணுங்கிறத 18வது அதிகாரத்துல சொல்றாரு. ஏன் இந்த 18வது அதிகாரம் ரொம்ப முக்கியம்னா, நிறைய பேர் இது தெரியுது இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை பத்தி பேசுனது 2 முறை தான். முதல் முறை என்ன பண்ணாரு, சபையை நான் கட்டுவேன்னு சொன்னாரு. 2வது அந்த சபையில எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அடுத்து 28வது அதிகாரத்துல நான் கட்டுற சபை இந்த கோட்பாடுகளை வாழ்ந்தா இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுத்துட்டு போனார்.
அதான் உங்க நோட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பேப்பர்ல 3 மட்டும் அடிச்சிருப்போம் மேலாடி. மத்தேயு 18 கீழே 3 அடிச்சிருப்போம். முதல்ல என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. அந்த சபையில நீங்க எப்படி இருக்கணுங்கிறத 2வது சொல்லி கொடுத்துட்டாரு. 3வதா நீங்க இப்படி இருந்தா என்னுடைய காரியத்தை செய்ய முடியும், எனக்கு உங்களுக்கு ஒரு கிரேட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பிரதான கட்டளையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம அந்த பிரதான கட்டளையை சரியா செய்யறதுக்கு நமக்கு என்ன தெரியணும், முதல்ல நம்ம எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லக்கூடியதா. அதனாலதான் இந்த 18வது அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம். அதனால தயவு செய்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. சர்வ் பண்றவங்க, யூத்துக்கு இல்ல வாலிப பிள்ளைகளுக்கு, அப்புறம் சின்னது டாட்லர்ஸ் இல்ல வேற ஏதாவது சர்வ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த ரெக்கார்டிங் லிங்க் கொடுத்துருவாங்க. தயவு செய்து நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா இதுல கண்டினியூட்டி விட்டுறாதீங்க. வராதவங்க உங்க குடும்பத்துல இல்ல யாராவது வராம இருக்காங்க இல்ல ஏதாவது வேலை பார்க்கணும், அவங்களுக்கும் சேர்ந்து கார்டு வாங்கிக்கோங்க, அவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர வேண்டும். சபையில எல்லாரும் ஒரே மாதிரி வளர வேண்டும். இந்த 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல நம்ம எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும், அதாவது சபை என்கிற நம்ம பார்த்தோம், சபைதான் என்ன பரலோகம், பூமியில பரலோகம். தம்பி டிஷர்ட் போட்டு வந்திருக்கான், ஹெவன் ஆன் எர்த் டிஷர்ட் போட்டு வந்திருக்கான் மனசா. ஏன்னா நம்ம அந்த நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் கேம்ப்ல, ஹெவன் ஆன் எர்த் அது எங்க இருக்கு, சபைக்குள்ள இருக்கு. அந்த சபைக்குள்ள வருவதற்கு, அந்த பரலோகத்துக்குள்ள வருவதற்கு எப்படி வர முடியுங்கிறது இன்றைக்கு. அப்படி வந்த நீங்க எப்படி ஒருத்தர் நீங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது அடுத்த வாரம். அதற்கு பின்பாக எப்படி நம்ம ஒருத்தர் குற்றப்படுத்த முடியாதபடி நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. அப்புறம் நம்ம ஒருத்தர் எப்படி டிசிப்ளின் பண்ணணும், சபையில டிசிப்ளின் என்பதை இல்லாம போயிடுச்சு, நம்ம எப்படி டிசிப்ளின் பண்ணணும் கர்த்தர் அழகா சொல்லி கொடுத்தாரு. சபைக்கு தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு டிசிப்ளின் எப்படி பண்ணணும். அடுத்து சபையில நம்ம ஒருத்தர் எப்படி மன்னிக்கணும், அது 21வது அதிகாரத்துல இருந்து 35வது அதிகாரம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருத்தர் மன்னிக்கணும்னு. இது எல்லாமே இந்த செய்திகள் எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா அதை தெரிஞ்சு கொண்டதுனால உங்க வாழ்க்கை அதே மாதிரி இருக்க முடியாது. இந்த 18வது அதிகாரம் நீங்க கேட்கிற எல்லாரும் 18வது அதிகாரம் வரைக்கும் வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கேம்ப் போகும்போது பேசுனீங்க, அண்ணன் நான் 13வது அதிகாரத்துல நான் 11ல நான் 5ல 7ல நீங்க எந்த அதிகாரத்துல வந்தாலும் சரி, 18வது அதிகாரம் முடிகிற வரைக்கும் நீங்க தயவு செய்து உங்க வாழ்க்கையை மாறணும். ஏன்னா நான் இதை தெரிஞ்சு கொண்டதுனால, I have understood there is an implication to that. நான் அறிந்து கொண்டதுனால என் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடியதா தான். அப்ப மத்தேயு 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இந்த சபைக்குள்ள இல்ல தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபைக்குள்ள, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சபையில மெம்பர்ஷிப்பே கிடையாது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவோட சபையில தான் உள்ள வர போறீங்க, குடும்பத்துக்குள்ளதான் வர போறீங்க. அதனால நம்பர் வச்செல்லாம் கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு எல்லாரும் நம்ம பாட்டு பாடணும், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைச்சவர். அதனால உங்களை பெயர் சொல்லி தான் அழைப்பேன் ஒழிய நம்பர் சொல்லி யாரும் மெம்பர்ஷிப் எல்லாம் கிடையாது. இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள, கர்த்தருடைய சபைக்குள்ள எப்படி உள்ள வர முடியும் என்பதைத்தான் இங்க கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று மத்தேயு 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள் நம்ம எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திகளாய் கடந்து சொல்லுவோம். மத்தேயு 18 முதல் 4 வசனங்கள் வாசிப்போமா? அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆமென். அதாவது இங்க ஒரு பிள்ளைய எடுத்து வைத்து அந்த பிள்ளைய ஒரு ஆப்ஜெக்ட் லெசனா இந்த பிள்ளைய வைத்து ஒரு பாடம் கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிறார். அவ்வேளையிலே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதாவது ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து சொல்லும் போது பரலோக ராஜ்யத்துல பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதான். வேத வசனத்துல நம்மளை குறிச்சு நிறைய காரியங்கள் இருந்தாலும் ரொம்ப ஒரு உயரியமான ஒரு கருத்து என்னன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியது.
நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கர்த்தர் சொல்றது என்ன, நீங்க அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பிரியமான பிள்ளைகள், அவருடைய வாரிசு, அவருடைய சொந்த சம்பத்து என்று சொல்லக்கூடியதான காரியங்கள் நிறைய நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு ரொம்ப சந்தோஷம். யார் வேண்டாம் சொல்லுவா? ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கிறது யார் வேண்டாம் சொல்லுவா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல என்னன்னா, இந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைகள் யாரு? பூரணம் இல்லாதவர்கள். எப்படி பிள்ளைகள்? பூரணம் இல்லாதவர்கள். பிள்ளைகளுக்கு என்ன? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்க எல்லாமே கற்றுக்கொண்டவங்க இல்லை, எல்லாம் அறிந்தவர்கள் இல்லை, அறியாதவர்கள், நிறைய காரியங்கள் தெரியாது. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் என்ன? பெற்றோரை மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு டிபெண்டன்ட் தான். அதனால இந்த பூரணமான ஒரு பிள்ளைகளா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப சபையில வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த பிள்ளைகள் பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளுடைய எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான குறைகளோட தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் அப்படிங்கறத மறந்து விடக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள்ன்றது ஒரு பக்கத்துல இருந்தது, ஆனா சின்ன பிள்ளைகள் என்ன, நம்ம அப்படி இல்லை. அதனால யோவான் தன் நிறுவனத்தில் 1 யோவான் 2:12 என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இங்க மத்தேயு 18வது அதிகாரத்துல கர்த்தர் இந்த அதிகாரத்தை தொடங்கும் போது, இந்த காரியத்தை சொல்லும் போது, முதலாவது ஒரு பிள்ளையை வைத்துதான் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுக்கும்போது முதல்ல ஆரம்பத்துல அவ்வேளையிலே, எந்த வேளையில? நம்ம முன்னாடி மத்தேயு 17வது அதிகாரத்துல பார்த்தோம், 24 இருந்து 27 வரைக்கும் அவங்க என்ன, கர்த்தரை கலிலேயா பகுதியை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்த உடனே இந்த மத தலைவர்கள் அந்த டெம்பிள் டாக்ஸ் வாங்குறதுக்காக, கோயில் வரி வாங்குறதுக்காக பேதுருவை பிடிச்சு கேக்குறாங்க, என்ன உங்க மாஸ்டர் வரி கட்டுறது இல்லையா, கோயில் வரி கட்டுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு திரும்ப வந்தவொடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கடலுக்கு போ, ஒரு இதுக்கு குச்சை போடு, ஒரு மீன் வரும், அது வாயில பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்கும் எனக்கும் நீ டாக்ஸ் கட்டிரு, டெம்பிள் டாக்ஸ் கட்டிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால அவங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன சொல்றாரு, நீ பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளை, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை முடிச்சுட்டு அவ்வேளையிலே அவங்க வரும்போது, இப்ப அவங்க வரும்போது என்ன, இங்க பேதுரு போயிட்டாரு, மீனுக்கு பிடிச்சு டாக்ஸ் பணம் எடுக்கிறதுக்கு போயிட்டாரு. மீதி 11 பேர் வர்றாங்க. இவங்க எல்லாம் கப்பர்நாவுக்கு வர்றாங்க. இதனுடைய ஒத்த அக்கௌண்ட், இதனுடைய ஒத்த பகுதி எங்க இருக்குன்னா மார்க் 9வது அதிகாரத்துல இருக்கு, லூக்கா 9வது அதிகாரத்துல இருக்கு. மார்க் 9வது அதிகாரத்தில் என்ன நடந்ததுங்கிறத எழுதியிருக்கிறார். 33, 34 வசனம் பாருங்க. அவர் கப்பர்நகூமுக்கு வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே வழியில, ஏன்னா பேதுரு போயிட்டார், மீதி 11 பேரு, வழியில எதை குறிச்சு சண்டை போட்டு வந்தீங்க? டீசெண்டா தர்க்கம் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கு. என்ன, எதுக்குதான் நீங்க எல்லாம் சண்டை போட்டு வந்தீங்க? 11 பேர் எதுக்கு சண்டை போட்டு வந்தீங்க? கேட்கிறார், எதுக்கு சண்டை போட்டு வந்தீங்க? அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். சின்ன பிள்ளைங்கிறது கரெக்டா இருக்கா? எதுக்குடா சண்டை போட்ட அப்படின்னா ஒண்ணு பதில் சொல்ல மாட்டான், இல்லைன்னா யார சொல்லுவான்? அடுத்தவன சொல்லிடுவான். கரெக்ட். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரு பெரிய ஆளு, யாரு பெரிய ஆளு? ஏன்னா பேதுரு போயிட்டாரு, இப்ப 11 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 11 பேருக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை, நாங்க யாரு இதுல பெரிய ஆளு? லூக்கா சொல்லும்போது அவர் சொல்லுகிற அந்த கிரேக்க மொழி பதத்துல இருக்கிறதுல நமக்குள்ள யாரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியதா அவங்க தர்க்கம் பண்றாங்க. என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் பூமிக்கு அடுத்த ராஜ்யத்தை கட்ட வரல. 13வது அதிகாரத்துல சொன்ன எல்லா ஓமானங்கள் என்ன, இது ஆவிக்குரிய ராஜ்யம், அடுத்த ராஜ்யம் வர்ற வரைக்கும் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதான். அதனால என்ன சொன்னாரு, நீங்க இந்த பூமிக்கு அடுத்தவையில தேடாதீங்கன்னு சொன்னாரு. இதே மத்தேயு 16வது அதிகாரத்துல 24வது வசனத்துல என்ன சொன்னாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன,
நீ என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்றாரு. ஆனா அவரை பின்பற்றி வர்றவங்க அவங்களுக்குள்ள யாரு பெரிய ஆளு? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில இது எப்பவுமே இருக்கு. அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். யாரு பெரிய ஆளுங்கிற பிரச்சனை அங்கேயே இருக்கதான் செஞ்சது. சரி, நீங்க நம்ம பார்க்கிறோம், யோவான் யாரு? அன்பான சீசன், அன்பை குறித்து அதிகமாக எழுதியவர். அவர் என்ன பண்றாரு? அவரும் அவர் தம்பியும் போய் அம்மாவை கூட்டு வந்து மத்தேயு 20வது அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டு வந்து, அவங்களுக்கு இன்னொரு பட்ட பெயரும் இருக்கு. என்ன? இடிமுழக்கத்தின் குமாரர்கள். கொண்டு போய் அம்மாவை கூட்டு வந்து, அம்மி பேசிட்டு போய் பேசுங்க அம்மி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒருத்தனை வலது பக்கம் ஒருத்தனை இடது பக்கம் சொன்ன உடனே அதுல என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம்? என்ன? மற்றவங்க எல்லாரும் போட்டியிலே பொறாமையிலே அவங்களை வெறுத்தார்கள். அது மாத்திரமில்ல, அவங்க கடுப்பாயிட்டாங்கிறது ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. விடல. இப்ப 16வது அதிகாரத்துல சொன்னாரு, நீ உன்னை வெறுத்து பின்பற்றி வரணுங்கிறாரு. இப்ப 18வது அதிகாரத்துல சொல்லி கொடுக்கிறாரு, நீ யாரு பெரியவங்கிற சொல்லி தர்க்கம் பண்ணாதான் சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து 20வது அதிகாரத்திலையும் இதே பார்க்கிறோம். சரி, இப்பயாவது போயிருச்சா? இல்லைய, கல்வாரி சிலுவைக்கு போக போறாரு. முந்தின நாள் ராத்திரி இதே தர்க்கம். எப்படி? சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் இரவும் இதே தர்க்கம். யாரு பெரிய ஆளு? அவங்களுக்குள்ள என்ன எப்ப பாரு உங்களுக்குள்ள ஒரே ஒரு தர்க்கம். ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேதுரு தான் தலைவர் இல்லையா? ஏன்னா அவர் தான் எல்லாம் பேசுறாரு, பேதுரு தான் எல்லாமே பண்ணாரு. ஏன்னா பேதுரு தான் இயேசு கிறிஸ்துவோட அடுத்து அவரோட தண்ணியில் நடந்தவர் அவர் தான். இயேசு கிறிஸ்து தான் என்ன யாரு பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு பேசுறவர். அவர் தான் மருவ மலையில இருந்தாரு. அவர் தான் கூடாரம் கட்டுவான்னாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி எல்லா வேலையும் பார்த்தாரு. அவர் தான் எல்லாமே செஞ்சாரு. அப்ப எல்லாருக்குமே என்ன, பேதுரு தான் தலைவர்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் இப்ப இந்த 11 பேர் சண்டை போடுறாங்க தெரியுமா? ஏன்னா மத்தேயு 16வது அதிகார கடைசியில இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? அப்பாலே போ. உடனே மீதி பேருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. என்ன யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த தர்க்கம் வந்தது காரணம் என்னன்னா, ஆஹா தலைவர் அவனை திட்டிவிட்டாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டாரு, இவன் போனி அப்ப நமக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, நம்ம இதுக்குள்ள போகுது நம்ம தலைவர் ஆயிரலாம். எப்படி ஆளுங்க பாருங்க இவங்க. அதனாலதான் இங்க என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? அந்த வேலையில அவர் என்ன பண்றாரு? ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பிள்ளையை எடுத்து அவங்களோட நிறுத்தினு. லூக்கா 9வது அதிகாரம் 47வது வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தின. அதே மார்க் 9வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லும் போது, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு. அப்ப என்னன்னா, ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைன்னா டாட்லர். இப்ப நம்ம இதுல டாட்லர் சொல்லணும்னா யாரு? ஜாஃபி தான் சொல்லணும். அவன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன பையன். அந்த மாதிரி ஒரு பிள்ளையை எடுத்து அணைத்து கொண்டு அவர் சொல்லுது. இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒருவேளை பேதுருவோட பிள்ளையா இருக்கும்னு கூட நினைக்கிறாங்க. அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா பேதுருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்துச்சு, அவர் மாமியாருக்கு சோமல்லன்னு சொல்லிதான் மார்க் 1வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துறாரு. ஒருவேளை இது பேதுருவோட பிள்ளையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது சொல்லும் போது பேதுரு கண்டிப்பா திரும்ப வந்துட்டாரு. ஏன்னா வழியில வரும்போதும் அவன் கூட இல்ல, இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கும்போது பேதுரு இல்லாம கண்டிப்பா சொல்லி கொடுத்திருக்க மாட்டாரு. அதனால பேதுரு இங்க வந்தாச்சு. இங்க ஏன்னா சிறு பிள்ளையை எடுத்து அணைத்து கொண்டு. ஏன்னா நீ மத்தேயு 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம் சிறு பிள்ளை, 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இங்க 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இதுக்கு பின்னாடி 19வது அதிகாரத்துல பார்ப்போம், 21வது அதிகாரத்துல பார்ப்போம், 23வது அதிகாரத்துல பார்ப்போம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் எப்பவுமே எடுத்து அணைத்து கொள்ளக்கூடிய காரியம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து இப்படி வச்சிருக்காருன்னா அந்த பிள்ளை அந்த கர்த்தரை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்?
அவர் தான் உருவாக்குனது. அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு பாக்கியம், அவரை உருவாக்குனவரை பார்க்கக்கூடியதா. அப்ப அந்த பிள்ளையை எடுத்து அணைத்து கொண்டு இப்ப என்ன சொல்றாரு 3வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள் நிலவேறணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள இத மத்தேயு மட்டும் 32 முறை இந்த பதத்தை உபயோகப்படுத்துறார். பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய பதத்தை நீ இதிலே பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான். 2வது வசனம் என்ன, நீங்க 3வது வசனம் மனம் திரும்பி தான் பரலோக ராஜ்யத்துல நுழைய முடியும். 4வது வசனத்துல பரலோக ராஜ்யத்திலே. இப்ப இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் ரெண்டையும் மாறி உபயோகப்படுத்தக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இப்படி ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க மத்தேயு 19வது அதிகாரத்துல 23, 24வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று, 23வது வசனத்துல பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்றாரு. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யங்கிறார், அடுத்த தேவனுடைய ராஜ்யங்கிறார். ஒரே கான்டெக்ட்ல ஒரே இதுல சொல்லும் போது, அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவரை சொல்லக்கூடியதாக. கிங்டம் ஆஃப் காட்னா என்ன, இங்கு தேவன் ஆளுகை செய்கிறார். பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கேரக்டர், அவருடைய அந்த ராஜ்யத்தினுடைய தன்மையை குறித்து சொல்லக்கூடியதாக. அங்க கிங்டம் ஆஃப் காட் சொல்லும் போது இங்கு தேவன் ஆளுகை செய்கிறார், தேவனுடைய ராஜ்யம் தேவன் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லக்கூடியது. பரலோக ராஜ்யம் போது பரலோக ராஜ்யத்தில என்ன மாதிரியான தன்மைகள் என்று சொல்லக்கூடிய ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடியது. இது ரெண்டையும் தான் இன்டர்சேஞ்சபிளா அங்க கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன எடுத்துடக்கூடாது, 1000 வருட அரசாட்சியில நுழையிறத பத்தி சொல்லல. இல்ல நம்ம நித்திய காலத்துல கர்த்தரோட இருக்க போற காரியத்தை பத்தி அவர் சொல்லல. நம்ம தேவனுடைய காலகட்டத்துல அங்க போய் சொல்றத சொல்லல. எங்க சொல்றாரு, இப்போ இங்க இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல சேர முடியும். இப்ப நீங்க ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல உண்மையாக நீங்க இப்ப வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவனாக மீட்கப்பட்டவனாக எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அதுக்கு என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் உள்ளுக்குள்ள என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழைய மாட்டீங்க. அப்ப என்னன்னா, ஒரு ராஜ்யத்துக்குள்ள உள்ள போகணும், நீங்க உள்ள நுழையிறதுக்கு நீங்க மனம் திரும்பி உள்ள வரணும்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், நம்ம ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள நீ உள்ள வரணும்னா நீ மனம் திரும்பி உள்ள வந்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். இப்ப ஒரு விசா எடுத்தா யூகேக்குள்ள வர முடியும்னா அப்ப நீங்க என்ன இருக்கீங்க, யூகேக்கு வெளியே பிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க உள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், மனம் திரும்பிதான் உள்ள வரணும். ஏன்னா பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. என்ன தேவனுடைய விருப்பம் என்ன, எல்லாரும் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஏன்னா அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23வது அதிகாரத்துல எருசலேம் கிட்ட போகும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. எருசலேமே எருசலேமே, என்ன கோழி தன் குஞ்சுகளை தன் பக்கத்துல அணைத்துக் கொள்வது போல எத்தனையோ தரம் உங்களை என் பக்கத்துல அணைத்துக் கொள்ள நான் ஆயத்தமா இருந்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணல, நீங்க அதை விரும்பல. அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன, எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் ராஜ்யத்தை குறிச்சு பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணாரு. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணாங்க. அதற்கு பின்பாக எல்லா தேவ மனிதர்களும் பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கும் உங்ககிட்ட கர்த்தர் என் மூலமா பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பேசி கொண்டு இருக்கிறார்.
ஏன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வரணும், அந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும், நீங்க உள்ள பிரவேசிக்க வேண்டும். பிரவேசிப்பது, ஏன்னா இதே பதம் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம், 18வது அதிகாரத்துல 3வது வசனம் உள்ளது, 19வது அதிகாரம் 23வது வசனம். இது எல்லாமே என்னன்னா, நீங்க உள்ள வருவதற்கு நீங்க உள்ள வரணும், நீங்க உள்ளுக்குள்ள வரணும். ஏன்னா இந்த பாதை ஒரு குறுகிய பாதை, ஒரு இடுக்கலான வழி, இது வழியாக நீங்க உள்ள வரணும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா அவன் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி, தான் ஒரு பாவி, தன்னை தன்னால் ரட்சித்துக் கொள்ள முடியாது, என்னுடைய எந்த நல்ல காரியமும் என்னை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது, நான் ஒரு குழந்தைய போல நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், என்கிட்ட ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நுழைவுல வந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாத்துறீங்களா? புதிய ஏற்பாட்டுல எதுக்கு மத்தேயு முதலாவது இருக்கு தெரியுமா? இப்ப யாராவது ஒருத்தவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பைபிள் கொடுக்குறீங்க, அவங்க எடுத்து எங்க மத்தேயுல ஆரம்பிப்பாங்க. மத்தேயுல ஆரம்பிச்சா முதலாவது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? அவருடைய வம்ச வரலாற பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்கிறோம்? அவங்க எப்படி அவர் ஒரு ராஜாவா பிறந்தாரு, ராஜாவா வந்தாரு, எப்படி அங்கீகரிச்சாருன்னு. 3வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? முதலாக இந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா என்ன? அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன பேசுறாரு? மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாங்க, மனம் திரும்புங்கள். 4வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வா. அப்ப என்ன? முதலாவது நான் தான் ராஜா, என் ராஜ்யத்துக்குள்ள வரணும், என்ன பண்ணணும்? நீ மனம் திரும்பி உள்ள வரணும். 5வது அதிகாரத்துல அங்க இருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லி பிரசங்கம் பண்றாரு? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், ஆவியில எல்லாமே என்ன? நீ பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீ என்ன? என்கிட்ட எதுவுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா என்ன? ஆண்டவரே எனக்கு இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா, நீ கெஞ்சி கேட்டு அவருக்குள்ள வரக்கூடியதா நீ வரணும். அப்படி வரும்போதுதான் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லும் போது என்ன சொல்றாரு? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப என்ன? நான் அழைக்க வந்தேன். அப்ப நீ என்ன? என்னால என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் நீதியை குறித்து நான் தேவனோட இருப்பதற்கு பசிதாகமா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரே என்னை ரட்சியுங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி கதறி அழுகக்கூடிய ஒரு மக்களா இருக்கும் போதுதான் நீங்க ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். யார் வர முடியாதுங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மத்திய 7வது அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கிறாரு. 21வது வசனத்துல என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்றாரு? இப்ப நீ பசிதாகத்தோட வரணும், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு சொல்லி கேட்கணும். ஆனா யாரு உள்ள வர முடியும்? நீ கேட்கிறவனா மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிறவனா மாத்திரம் இல்ல, என்னுடைய சித்தத்தை செய்கிறவனாக, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். நீங்க நல்லா பாருங்க, வெறும் விசுவாசம் மாத்திரம் கிடையாது. விசுவாசிக்கிறவன் நான் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவனாக மாறணும். அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து மத்தேயு 8வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் போதவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இப்ப ஒருத்தன் விசுவாசிக்கிறேன், நான் எங்க போனாலும் உங்க பின்னாடி வருவேங்கிறான். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சொத்து, சொந்தம், சொகுசு வாழ்க்கை, இதை விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வரணும். மத்தேயுல ரொம்ப அழகா, நீ முதல்ல நீ மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள்ள வரணும்.
ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு நீ முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது, என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடியவனா இருக்கணும். உனக்கு உண்டானவைகளை விட்டுட்டு வந்துடணும். சொத்து சுகம் எல்லா சொகுசு வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன பின்பற்றிட்டு வரணும். அது மாத்திரமல்ல, நீ வாயில அறிக்கை செய்யறல்ல, நீ தனியா இல்ல, பகிரங்கமா எல்லாருக்கும் முன்னாடியும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று அறிக்கை செய்யக்கூடியவனா இருக்கணும். மத்தியில் அவ்வளவு அழகா சொல்லுவ 10வது அதிகாரத்துல 32வது வசனம் பாருங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்ப நான் என்ன மத்தியில சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நீ விசுவாசிக்கணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்கு கீழ்ப்படியணும், உனக்கு உண்டானவைகளை விட்டுட்டு வரணும். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்னாடி நீ என்ன அறிக்கை செஞ்சேன்னாதான் நான் உன்னை குறிச்சு அறிக்கை செய்வேன். அடுத்து 10வது அதிகாரத்துல 37வது வசனத்துல இருந்து பாருங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அப்ப என்ன சொல்றாரு, நீ என்ன மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விடணும், எந்த சொந்தமும் எதுவும் வரக்கூடாது, உன்னையும் வெறுத்து நீ எனக்கு பின்னாடி வரணும். அது மாத்திரமல்ல, 15வது அதிகாரத்துல 22வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ திரும்ப திரும்ப கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே இறங்குன்னு போய் சீஷர்கிட்ட சொல்றா. சீஷர்கள் கடைசியில வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, சும்மா இந்த அம்மா போட்டு அணைத்திக்கிட்டே இருக்கு, இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 28வது வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமாக. என்ன சொல்றாரு? நீ தொடர்ந்து எப்பொழுதும் ஆண்டவரை விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்க பெர்சிஸ்டன்ட் ஃபெய்த் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, நீங்க மத்தேயு சுவிசேஷம் வாசிச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் ரொம்ப தெளிவா தெரியுது என்ன, முதல்ல நீ மனம் திரும்பணும், கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்யணும், உனக்கு உண்டானவைகள் சொத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், நீ உன்னையும் வெறுத்து நீ சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி வரணும். அது மாத்திரமல்ல, நீ அவரை எப்பொழுதும் தொடர்ந்து சேவிக்கிறவனாய், தொடர்ந்து அவர் கூட வர்றவனா இருக்கணும். அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துல நுழைய முடியுங்கிறத மத்தேயு ரொம்ப தெளிவா அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அதனாலதான் இங்க சொல்லும் போது என்ன 3வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன்னாருன்னா, இப்ப இதுவரைக்கும் சொன்ன நான் இதுவரைக்கும் மத்தேயிலிருந்து சொன்ன எல்லாத்தையும் கேட்ட இவர்கள், இந்த அப்போஸ்தலர் 12 பேரும் அப்படி இருந்தாங்களா? சுத்தமா இல்ல. அவங்க தங்களை வெறுத்தவங்களா இருந்தாங்களா? இல்ல. தங்களுக்கு உண்டானவைகளை வெறுத்தவங்களா இருந்தாங்களா? இல்ல. அவங்க இருந்ததெல்லாம் என்ன கேட்டாங்க? நம்ம யாரு பெரிய ஆளாக முடியும், நம்ம எப்படி ஒரு பெரிய ஆளாக முடியும்? இவங்களுக்கு யாருக்காவது பசிதாகத்தோட நான் நீதியை விரும்பணும், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆண்டவரே என்னை ரட்சியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குதா? இல்ல. மனம் திரும்புதல் என்பது உங்களுடைய ஒரு எமோஷன். அதே சமயத்துல நீங்க மனம் திரும்பி அதுல நீங்க கன்வர்ஷன் இஸ் a will to do something. அதாவது மனம் திரும்புவது என்பது ஒரு உணர்வு பூர்வமான எடுக்கக்கூடிய முடிவா இருந்தாலும், நீங்கள் மாற்றப்பட்டீர்கள், நீங்கள் கிறிஸ்தவனாக மாறினீர்கள் என்பது நீங்க தெரிந்தெடுத்து பின்பற்றுவது ரொம்ப முக்கியமான காரியம். இட் இன்வால்வ்ஸ் எமோஷன். உங்களுடைய உணர்வுகள் உண்டு, ஆனா உணர்வுகள் மாத்திரல்ல, நீங்க தெரிந்தெடுத்து முடிவு செய்து வருவது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, you sit down and count the cost. நீ உட்கார்ந்து கணக்கு பார்த்து என்னைய பின்பற்று. சும்மா வெறும் உணர்வு பூர்வமா எடுப்பது மாத்திரம் இல்ல, உணர்வு பூர்வமா ஐயோ நான் சாரி நான் நல்லவனா இல்லைன்னு சொல்றது ஒண்ணு மாத்தாது.
ஆனா என்ன, நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுவேன்னு சொல்லி அந்த ஒரு மாறுதல் வர வேண்டும். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு, நீ சிறு பிள்ளை போல, சிறு பிள்ளைன்னா உங்களை சின்ன பிள்ளையா மாற சொல்லல, அந்த சிறு பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமோ அது போல நீங்க மனம் திரும்பக்கூடிய மக்களா, நீங்க கர்த்தரை விட்டு போய் கொண்டிருந்தீங்க, நீங்க இப்ப வந்து யூ ஆர் மேக்கிங் எ யூ டர்ன். அது மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியம். வேத வசனம் முழுவதும் நம்ம அதை பார்க்க முடிகிறது. தெசலோனிக்கே 1 தெசலோனிக்கே 1வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தெசலோனிக்கே சபை, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். நீங்க அதை விடணும், விட்டு மனம் திரும்பணும். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் இங்கிலீஷ் பைபிள் 19வது வசனம், தமிழ்ல 20வது வசனம் பாருங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் செய்யப்பட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படும். நீங்கள் மனம் திரும்பி யூ டர்ன் பேக், நீங்க திரும்புங்க, கர்த்தர் பக்கம் திரும்பணும். மனம் திரும்புறது என்ன, நான் என்னால என்னை ரட்சிக்க முடியாது, நான் திரும்பி நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு என்று வாழுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பம் உங்கள்கிட்ட உண்டாகணும். அப்பதான் நீங்க மனம் திரும்புறது. அதுல 26வது வசனம் பாருங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி, யூ டர்ன். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். என்ன பண்ணாங்க? கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யூ டர்ன் டு காட். நீங்க கர்த்தரிடத்துல திரும்பக்கூடியது. 15வது அதிகாரம் 19வது வசனம். ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் டர்னிங். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவது. டர்னிங். 26வது அதிகாரத்தில் 20வது வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். மனம் திரும்பி வரக்கூடியது. அதனால சங்கீதம் 19:7 சொல்லும்போது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குகிறது. நீங்க பாட்டு பாடணும் இல்லையா? அதேதான், பேதையை ஞானியாக மாற்றக்கூடியது. 119 சங்கீதம் 59வது வசனம். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அப்ப என்ன, நம்ம திரும்பக்கூடியது. அவர் பக்கம் திரும்பி வந்து சங்கீதம் 78:34 சொல்லும்போது அவர்களை அவர் கொல்லும் போது அவர்களை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி. அப்ப என்னன்னா, என்னுடைய மனசுல I have a conviction that Jesus is Lord அப்படிங்கிற எனக்கு ஒரு உணர்வு வரும்போது நான் திரும்பி நான் கர்த்தர்கிட்ட வர்றேன். என்ன, மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வர்றேன். அப்ப கர்த்தர்கிட்ட வந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னைய ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ அவருடைய சித்தத்தை செய்யும் போதுதான் நான் தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய முடியும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க இன்னைக்கு உங்களை நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு ஏதோ நீங்க செய்த ஒரு காரியம் நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க ரட்சிக்கப்படாம இருந்திருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த ஒரு வழியிலையும் நீங்க கர்த்தர்கிட்ட ராஜ்யத்துக்குள்ள போக முடியவே முடியாது. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். வேற வழியே கிடையாது. எந்த ஒரு வழியிலையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர மாதிரிதான். எப்படி ஒரு சிறு பிள்ளையை போல ஒரு மனத்தாழ்மையா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட எந்த ஒரு காரியமே இல்ல, நான் உங்க சார்ந்து வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியதா
ஒரு பச்சை புள்ள அது என்னைக்கு தன்னை குறிச்சு எதுவுமே நினைக்கிறது இல்ல, தன்னால எது செய்ய முடியும் நினைக்கிறதே கிடையாது. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சிறு பிள்ளை தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பன் இருந்தா எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளைய போல ஆண்டவரே என்னை ரட்சியுங்கள் என்று சொல்லி நீங்க மனம் திரும்பி கர்த்தர்ட்ட கேட்கும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும், இல்லைன்னா நுழைய முடியாது. தேவனுடைய சபையில ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையில, இந்த சபையில ஒரு அங்கமா நீங்க இருக்கணும்னா நீங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று அவருடைய சித்தம் செய்ய நான் இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேங்கிறவங்க தான் சபையினுடைய அங்கமாக இருக்க முடியும். மீதி பேர் சபையினுடைய அங்கமா இருக்க முடியாது, விசிட்டர்ஸா இருக்கலாம். இல்ல நீங்க என்னவா இருக்க முடியும், நீங்க ஏதோ ஒரு வந்துட்டு போன ஒரு ஆளா இருக்க முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள, பரலோகத்துல உள்ள போகணும்னா நீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ரெண்டு கையை தூக்கி என்கிட்ட எதுவுமே இல்ல ஆண்டவரே, நான் வெறுமே வந்திருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்னை ரட்சிப்பதற்கு எதுவுமே இல்ல, இதோ உம்மை மாத்திரம் நம்பி உம்முடைய நீதியை நம்பி நான் பசி தாகத்தோட ஒரு ஒன்றுமில்லாதவனா ஒரு மனத்தாழ்மையோடு நான் கையை தூக்கி ஆண்டவரே உங்ககிட்ட வர்றேன், என்னை ரட்சியுங்கள் என்று சொல்லி மனம் திரும்பி நீங்கள் குணப்படக்கூடிய மக்களா வந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்ப முதல்ல ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நீங்க ஒரு சிறு பிள்ளையை போல மனம் திரும்பக்கூடிய மக்களா. அதனாலதான் 4ஆம் வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். என்ன ஒரு சிறு பிள்ளை என்ன சொல்லுது, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட எந்த தகுதியுமே இல்லை, எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. என்ன சொல்லுது, நான் இந்த உலகத்தை குறிச்சு எந்த கவலையும் படல, என்னோட உலக பிரகாரமான பொருளுக்கு எதுக்குமே நான் கவலையே படல. நான் என்ன கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு நான் அதை பின்பற்றி வாழ விரும்புகிறேன், நான் உம்மை மாத்திரம் சார்ந்து உமக்கென்று வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். அந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்தக்கூடியவனாக. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல யாரு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லும் போது மத்தேயு 20ஆவது அதிகாரம் 26, 27 சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். யாராவது லீடர் ஆகணும்னா இதுதான் உங்களுக்கு தகுதி. சர்ச்சில் லீடர் ஆகணும்னு சொன்னா எல்லாருக்கும் செர்வெண்டா மாறணும். அதான் சொல்லிடு, எல்லாருக்கும் என்ன பெரியவனாக இருந்தா பணிவிடைக்காரனா, என் முதன்மையா இருக்கு, நான் தான் ஆளா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வாங்க, எல்லாருக்கும் ஊழியம் செய்யறவங்களா வாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய ஊழியம் தான். உலகத்துல இருக்கவன் ஆளுகிறவனா இருப்பான், இருமாப்பாய் ஆளுவான். நம்ம அப்படி கிடையாது. சபையில செர்வன்ட் லீடர்ஷிப் தான். நீ எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்றீங்களோ அதுதான் லீடர்ஷிப்போட குவாலிட்டியை ஒழிய, அதுதான் தலைமைத்துவத்தினுடைய பண்பை ஒழிய மற்றவங்களை வேலை வாங்குறது கிடையாது. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன, நீங்க உங்களை தாழ்த்தக்கூடியதா. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான உதாரணம். என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தினாரு. எந்த அளவுக்கு தாழ்த்தினாரு, பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 6-11 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம். தன்னைத்தானே ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து தான் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் என்ன பண்ணாரு, தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து, என்ன சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தி எல்லா முழங்கால்களும் முடங்கவும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்து இயேசுவே கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாய் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். எனக்கு அருமையானவர், நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல யாரு பெரிய ஆளா இருப்பா?
மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகையால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி, எந்த அளவுக்கு இந்த பூமியில உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஆனா இன்றைக்கு முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நுழையணும். தேவனுடைய ராஜ்யமாகி இந்த சபையில, பரலோகம் இருக்கக்கூடிய இந்த சபையில நீங்க உள்ள வரணும்னா முதல்ல நீங்க உங்களை தாழ்த்தணும். உங்களை தாழ்த்துறதுன்னா நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே என்னை ரட்சியுங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நான், எதற்குமே பிரயோஜனம் இல்லாத நான், என்னை மன்னியுங்க, நான் உம்முடைய ராஜ்யத்துல வர விரும்புறேன். ஒருவேளை நீங்க ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா யூ கேன் மேக் a fresh commitment. இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். நான் எதையும் எடுத்துக்கொண்டு வரல. என்னுடைய தங்கம், என்னுடைய நகை, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய சொந்தம், யாரையும் கூட்டு போக முடியாது. நான் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நோ பேக்கேஜ் பாலிசி. இப்ப டிக்கெட் விற்கிறாங்கல்ல ஏர்லைன்ல, ஹேண்ட் பேக்கேஜ் அலவுட் கிடையாது, ரிஜிஸ்டர்ட் பேக்கேஜும் கிடையாது, ஆள் மட்டும்தான். நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும். டிக்கெட் வேற ஆளுக்கு போடவே முடியாது. இந்த டிக்கெட் உங்க ஒரு ஆளுக்கு மாத்திரம்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேற எந்த வகையிலும் நான் ரட்சிக்கப்பட முடியாது. அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா மறுபடியும் இன்னைக்கு நான் மறுபடியும் ஐ ரீகமிட் மை செல்ஃப், நான் என்னை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ரட்சிப்பதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் மனம் திரும்பி உமக்கென்று வாழ விரும்புகிறேன். நான் என்னுடைய தகுதி இல்லை, நான் பாஸ்டருங்கிறதுக்காக நான் பரலோகம் போக மாட்டேன். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க பாட்டு பாடுறீங்கனால பரலோகம் போக மாட்டீங்க, காணிக்கை கொடுக்கறதுனால பரலோகம் போக மாட்டீங்க, இந்த சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகம் போக மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமா வாழுகிறவங்க யாரோ அவங்க தான் பரலோகம் போவாங்க. அவரை ஒரு விசுவாசங்கிறது என்ன? விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வதுதான் விசுவாசம். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவரில் அன்பு கூர்ந்தா நீங்க என்ன செய்வீங்க? என்னில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். எங்கேயுமே இது கிடையாது, வெறும் விசுவாசம் மாத்திரம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைன்னா I'm sorry to say you will go to hell. நீங்க பாதாளம் தான் போவீங்க, அது யாரா இருந்தாலும் சரி. அதனால இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமா தான் நீங்க பரலோகம் போக முடியும். இதுதான் ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்க மனம் திரும்பி ஆண்டவரே என்னை ரட்சியுங்க. ஒரு சிறு பிள்ளைய போல நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் உங்ககிட்ட வர்றேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு காலம் கொடுத்து உங்களுக்கு டேட் போட்டு கையெழுத்து போட்டு உங்களை கமிட் பண்றதுக்கு ஒரு டைம். ஒரு நிமிஷம் நீங்க உங்களை கமிட் பண்றதா இருந்தா, எழுதுறவங்களா இருந்தா எழுதுங்க, இல்ல ஜெபம் பண்றவங்களா இருந்தா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, இல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து ஒருவர் அல்லாமல் நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இன்றைக்கு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே I want to enter into your kingdom, O Lord என்று சொல்லக்கூடியதா. நம்ம யூத்ல எப்பவும் ஆல்ஃபியா யூத் பாஸ்டர்னு சொல்லுவோம். ஒரு சிறு பிள்ளைய போல வரணும்னு இன்னைக்கு நம்ம மகன் தான் நமக்கு ஜெபம் பண்ண போறான். நீங்க யாரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையோ தயவு செய்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவங்க மறுபடியும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Oh Lord, we thank you today for bringing us here into your presence as a church community, Master. As you know, to be in good communication and in presence with you, Lord, we need to surrender ourselves as kids towards you, Master, as you are our Father. May your presence be with us. You help us to know that
you are protecting us through it, Lord, that your will is what we need to reach heaven and to have the perfect life with you, Master. Even if we already have surrendered our lives to you, Lord, help us to always remember it and surrender our life whenever we can, O Master, and use us as examples and instruments for your will and wish, Lord, and may your presence protect us through all that we do, Master. May your presence use us mightily, and you help us to spread your word whenever we get the chance, Master. As we surrender ourselves into your presence, may your presence fill us, and as we enter into the outside world, O Master, may your presence continue to be with us, and you use us as the salt and the light for many others, Lord. For I ask this few mercies in your name. Amen. Amen. வல்ல பிதாவே, இதோ அருமையாய் எங்கள் பிள்ளை ஜெபித்தது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு உம்மை தவிர வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. எங்களை தயவா மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை எங்களை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்க செய்த நல்ல காரியங்கள், ஒருவேளை நான் நல்லபடியா வாழ்ந்தேன் அதனால என்று சொல்லக்கூடிய எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சுயம் இருந்தாலும் ஆண்டவரே அதை எடுத்து போட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆதி அப்போஸ்தலரை பார்க்கிறோம், அவ்வளவு பாடம் கேட்டுட்டோம், யாரு பெரிய ஆளுன்னு கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்க. ஆண்டவரே, நாங்க அப்படி இருக்க விரும்பல ஆண்டவரே. கேட்ட செய்திக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுத்து இதோ இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையாய் உள்ளே நுழைவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். God help us, O Lord. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் எப்போதும் தரித்திருப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை மாற்றிய நாளாய், உம்முடைய ராஜ்யத்திற்குள் நாங்கள் நுழைந்ததை நாங்கள் கமிட் பண்ணதை நினைவு கூறும் ஒரு நாளாய் இருக்க எங்களுக்கு உதவி பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம்
கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் bless you. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.